இந்தியால இருந்து அமெரிக்காக்கு கொரியர் அனுப்பும்போது, இப்ப நான் ரீசென்ட்டா ஃபேஸ் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். முகவரி இல்லாம, அதாவது டாக்ஸ் பே பண்ணாம நம்மளோட பார்சல் வந்து நம்ம கைக்கு வருமா? 30 கிலோ அப்படின்னா 2 இல்ல 3 பார்சலா பிரிச்சு கூட அனுப்புறாங்க. அது எதனால? ஒரு பார்சலுக்குள்ளேயே என்னென்ன இருக்குதுங்கிறத டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பேப்பர்லாம் போட சொல்றாங்க. காஸ்கோ போயிருந்தப்ப இந்த டோஃபு பேக் தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். பன்னீருக்கு பதிலா டோஃபு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கஸ்டம்ஸ்ல ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் கொரியரோட ஷிப்பிங் சார்ஜஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். என்னோட சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இப்போ ரீசெண்டாக அம்மா வந்து இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு கொரியர் அனுப்பியிருந்தாங்க. 2 பார்சலாக அனுப்பியிருந்தாங்க. அதில் வந்து இந்த டைம் நிறைய ஒரு குளறுபடியோட கடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்த பார்சலில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேங்க. இப்போ இருக்கிற ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பத்தி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். லாஸ்ட் வீடியோல நான் காஸ்கோ ஷாப்பிங் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க. அதுல வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ராடக்ட் வந்து நான் புதுசா என்னோட லைஃப் டைம்ல எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க. டோஃபு ப்ராடக்ட் தான். அதை வச்சு நான் ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். டோஃபுக்கும் பன்னீருக்கும் என்ன அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ், டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்தடுத்து பேசலாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சது வந்து மெயினா இந்த கொரியருக்காக தான் இந்த வீடியோவே அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே நம்ம வந்து இந்தியால இருந்து பார்சல் அனுப்பும் போது நார்மலா பார்சல் வந்து எனக்கு 4 நாளைக்குள்ள வந்துடும். மேக்சிமம் 3 டேஸ்க்குள்ளலாம் எனக்கு நிறைய தடவை ரீச் ஆயிருக்குங்க. பட் இந்த டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேன்னு சொல்லிட்டு 4 to 5 டேஸ் ஆயிடுச்சு. 2 பார்சலாக தனித்தனியாக அனுப்பியிருந்தாங்க இந்தியால இருந்து. ஆக்சுவலி பார்சலோட மொத்த கிலோ வந்து 35 கிலோ. அதனால 2 பாக்ஸாக போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு பாக்ஸில் ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஒரு பாக்ஸில் அம்மா பண்ண வீட்டு பலகாரங்கள். மெயினாக இந்தியால இருந்து கொரியர் அனுப்ப சொல்றதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்நாக் வந்து இங்கே அமெரிக்காவில் பேக்ட் ஐட்டம் ரொம்பவே பிடிக்காது. பட் அதுக்காக பசங்க வந்து சாப்பிடாம இருக்க முடியாது. ஸோ 1-2 அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் எனக்கு வந்து ஒரு டீ சாப்பிடும்போது இந்த முறுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்டாதான் ஒரு மைண்ட் வந்து ஒரு ஓகே நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம் அப்படின்னு என் மைண்டுக்குள்ளே நானே சொல்லி ஃபீல் பண்ணிப்பேன். பட் எனக்கு வந்து பொரிக்கிற ஐட்டம்ஸும் அவ்வளோவா சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படிங்கிறனால அம்மா வந்து சூப்பராகவே பண்ணுவாங்கங்க. எள்ளெல்லாம் வாங்கி வீட்டிலே எண்ணெய் ரெடி பண்ணி அதில் தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் சுட்டு அனுப்புவாங்க. அதனால அம்மா ஸ்நாக்ஸ் வந்து அப்படியே இங்கே வந்து நான் ஒரு 3 to 4 months ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். ஸோ இந்த டைம் அதெல்லாம் போக கொஞ்சம் பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இட்லி பொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்து மாவு பொடி, இடியாப்ப மாவு, அப்புறம் கொலக்கட்டை பண்ணுறதுக்குன்னு அதுக்கு தனி மாவு. நம்ம நார்மலாக பசங்களுக்கு சத்து மாவு கொடுத்து விடுவாங்க. இந்த டைம் எனக்கும் சேர்த்து சத்து மாவுன்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரென்ஸாக கொடுத்து விட்டாங்க. மாமா வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு தனியாக சத்து மாவு, அது போக ஒரு 2 புக்கும் சேர்த்து கொடுத்துருந்தாங்கங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து இன்னொரு பேக்கில் இருக்குது. என்னால் இந்த டே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி வீடியோ ஷேர் பண்ண முடிஞ்சது. ஸோ இதில் வேறு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூல்ஸ் நிறையா மாற்றிருக்காங்கங்க. நம்ம இன்னும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது ரூல்ஸ்லாம் இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குமா அப்படின்னு இந்த டைம் பார்சல் வரும்போது தாங்க எனக்கு வந்து மைண்டில் ஸ்ட்ரைக் அவுட்டாக ஆச்சு. ஸோ பார்சல் வந்ததுக்கப்புறமா அடுத்த தடவை நம்ம வந்து கொரியர் வந்து இந்தியால இருந்து வாங்குவோமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் சேர்ந்தே வந்துருச்சு என் மைண்டுக்குள்ள. மாத்தி இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா டாக்குமெண்டேஷன்ங்க. அதாவது இப்போ ஒரு கொரியர் அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த பார்சலுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்ஸ் எல்லாமே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லி அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பேக்ல ஒட்ட சொல்ற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து நான் லாஸ்ட் டைம் கொரியர் வீடியோ ஷேர் பண்ணும்போதே உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு பேப்பர் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி அந்த பேப்பர்ல என்னென்ன திங்ஸ் வந்து இந்த பார்சலுக்குள்ள இருக்கு, பேக்கிங் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரூல் தாங்க இது. பேக்கிங் லிஸ்ட் வந்து நம்ம அந்த பார்சல்ல என்னென்ன உள்ள இருக்குதுங்கிறது ரொம்ப தெளிவா அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு பொருளோட வந்து ரேட் என்ன அப்படிங்கிற மாதிரியும் இப்போ போட சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஹோம்மேட் ஸ்நாக்ஸ்லாம் அனுப்புறோம் அப்படிங்கிறப்ப அதுல என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தனியா ஒரு காலம் மாதிரி போட்டு இந்த மாதிரி டீட்டெயில்டா அந்த பேக் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அழகா ஒரு பேக்கிங் லிஸ்ட் மாதிரி பேப்பர்ல ரெடி பண்ணி நம்மளோட கொரியர்ல வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம கஸ்டம்ஸ்ல வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகி நம்மளோட பார்சல் நிக்காது அப்படிங்கிற மாதிரி ரூல் ஃபர்ஸ்ட்ல வந்து சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை கேட்டோடனே உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும்லங்க. அப்ப இந்த பாக்ஸ்குள்ள என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம பாக்ஸை வந்து பேக் பண்ணும்போது நாமளே ரெடி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை. நமக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. இப்போ யார்கிட்ட இருந்து நீங்க கொரியர் அனுப்புறீங்களோ அந்த பிரான்ச்ல வந்து
அவங்க கிட்ட நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் பேக்லவே என்னென்ன இருக்குதுங்கிறத டீட்டெயில்டாக எழுதி டேபிள் காலை மாதிரி போட்டு அவங்க வந்து உங்களோட பாக்ஸில் ஒட்டிடுவாங்க. ஸோ அப்போ கஸ்டம்ஸில் வரும்போது இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, உள்ளே செக் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறப்ப ஸோ இது வந்து ஒரு ட்ரூலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பார்சல் வந்து கிராஸ் அவுட் பண்ணிடுவாங்க. பார்சல் வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம கைக்கு கொஞ்சம் சேஃபாக வரும். நான் வந்து ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் இல்லைங்க, 2 பாக்ஸாக தனித்தனியாக அந்த தடவை போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ்க்கு அப்புறம் கிடச்சிது. அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து கொடுக்கும்போது எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு, 2 போட்டாங்களே என்ன 1 மட்டும் வந்திருக்கு, 1 என்னாச்சு கஸ்டம்ஸில் மாட்டிக்கிச்சோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஸோ டெலிவர் பண்ண பர்சன் கிட்ட நான் கேட்டேன் அவங்க கிட்ட. அவங்க வந்து இல்லை எங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியல, நீங்கள் வந்து கஸ்டம்ஸில் செக் பண்ணி பாருங்கள், மேபி நாளைக்கு வரலாம் அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பார்சலை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க சொல்லி செகண்ட் டேக்கு அடுத்த நாள் வந்து 2வது பார்சல் வந்தது, ஒரு நாள் விட்டு வந்தது. ஸோ அப்போ அந்த ஒரு நாள் நாங்கள் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம், பார்சல் என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் வந்து ஒரு 24 hours வெயிட் பண்ணலாம், அப்படி இல்லை நம்ம கஸ்டம்ஸை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த பாக்ஸில் வந்து என்ன இருந்ததுன்னா வெறும் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தாங்க இருந்தது. ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸா அப்படி யோசிச்சிடாதீங்க. நான் வந்து ஒரு தடவை ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணேன்னா 2 years ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அம்மா வந்து அனுப்பும்போது எனக்கு அப்புறம் தம்பிக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சேர்த்து தான் அனுப்புவாங்க. அப்பா வந்து கேரளாவில் இருக்கிறதுனால தம்பிக்கும் ஹஸ்பண்ட்க்கும் அவங்க எடுத்துருவாங்க. நான் ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி குர்த்திஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணுவேன். பண்ணிவிட்டு அதெல்லாம் சேர்த்து அம்மா அட்ரஸ்க்கு போட்டேன்னா அம்மா வந்து பார்சலை ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு கொரியர் அனுப்புறதுக்கு முன்னாடி அதில் அவ்வளோ ஒர்க் இருக்குங்க. இதெல்லாம் போக எனக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் ஏதாவது வேணும்னா நான் அம்மாட்ட சொன்னேன்னா அம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி குட்டி பாத்திர கடையில் போய் என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு எனக்கு வாங்கி அனுப்புவாங்க. சரிங்க, 2வது பார்சல் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளுக்கு அப்புறம் வந்தது. ஸோ 2 பார்சலும் வந்துருச்சுன்னு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருந்து நாங்கள் பார்சல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமும் ஒரு ஆப்பு வந்து ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் இருந்தது. நான் அதை சொல்கிறேன் என்னன்னு. கொரியரோட சார்ஜ் கேட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஹையாக போயிடுச்சுங்க. நான் செகண்ட் பாயிண்ட் இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே இதை நான் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். ஆக்சுவலி எப்பயுமே கருடவேகால 1 கிலோக்கு வந்து எங்கள் லொக்கேஷன் வந்து நாங்கள் மேக்ஸிமம் முன்னாடி வந்து மாமா வந்து மதுரையில் போய் அனுப்புவாங்கங்க. அம்மா வந்து மதுரை வரைக்கும் போய்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால மாமா அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ராஜபாளையம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறனால அம்மா வந்து ஆட்டோவில் போயே கொரியர் வந்து போட்டுட்டு வந்துடுவாங்க. பட் அவங்க மட்டுமே இருந்து எல்லா ஒர்க்கும் பண்ணுறனால எனக்கு அந்த பார்சல் வந்து வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். அது ஏனே தெரியாது எனக்கு. அது இப்போ சொல்லும் போது கூட கண்ணு ஆட்டோமேட்டிக்காக லைட்டாகவே இருக்குதுங்கிற மாதிரி அந்த பார்சலை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏதோ அங்கேருந்து அனுப்பி அம்மா அனுப்புகிற பார்சல் நம்ம கைக்கு கிடைக்குதுங்கிறப்ப அதுவே ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக தாங்க எனக்கு இங்கே தெரியும். 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 820 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு இருந்தோங்க ஒரு 3-6 மாதத்துக்கு முன்னாடி கொரியர் அனுப்பும்போது. இப்போ வந்து 950 ரூபாய்க்கு 1 கிலோ மட்டும் அனுப்புனாங்கங்க. அதுக்கு அனுப்பி பார்சல் அனுப்பி ஒரு 10 or 15 டேஸ்க்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு மெயில் வந்ததுங்க. இப்போ கொரியரோட ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 1 கிலோக்கு 1030 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. 1 கிலோ ப்ரைஸ் வந்து அதிகமாகிக்கிட்டு தான் போன ஒரு ஃபீல் இருக்கு. பட் இப்போ வந்து அந்த துபாய் ரூட் வழியாக வரனால தான் இந்த ப்ராப்ளம். ஏன்னா நிறையா அங்கங்கே கஸ்டம்ஸில் வந்து நிறையா சிவியராக செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி தெரியல, அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஸ்டாப் ஆனால் பேக் அகைன் அந்த கொரியரோட சார்ஜ் வந்து கம்மியாகுமா என்ன. பட் நான் இப்போ கடைசி கரண்டா 1 கிலோ எவ்வளோ எடுத்தோம்னா 930 ரூபாய்க்கு நாங்கள் வாங்க. கஸ்டம் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொரியர்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தனியாக ஒரு டேக்ஸ் போட்டு அதுக்கு ஒரு தனி காசும் பே பண்ண சொல்கிறாங்கங்க. நான் சொன்னேன் இல்லை என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்சலும் வந்துருச்சு. ஒரு பார்சலுக்கும் கேப் வேற நாளில் தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டி சுங்கவரின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்ததுங்க, நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்தது. டேக்ஸ் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $36 போட்டிருந்தாங்கங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆன மாதிரி எப்படி சொல்லனே தெரியல. ஆல்ரெடி 1 கிலோக்கு நாங்கள் கூட தான் இந்த இயர் கொடுத்து வாங்கியிருக்கோம். அது போக டேக்ஸ் வேற பே பண்ணணும் அந்த 2 பாக்ஸுக்கும். இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கஸ்டம் டியூட்டி சுங்கவரி வந்து பே பண்ணியிருக்கோம் 2 பாக்ஸுக்கு. நான் சொல்கிறேங்க, இன்னும்
நிறைய ஷேர் பண்ணணும். காஸ்கோல ஒரு டோஃபு பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதோட ரெசிபி தாங்க இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு பேன்ல கொஞ்சமா சீரகம், சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சாப்பர்ல ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு வந்து 2 தக்காளியை ஃபைனா சாப் தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து வதக்க விட்டுலாங்க. வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் கலர்ல வதக்க வேணாம். நார்மல் ஒரு வெங்காயம் வதங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். நான் தக்காளியுமே ஃபைனாக தான் சாப்பர்ல சாப் பண்ணி எடுத்துருக்கேன். பன்னீர் வந்து எனக்கு ரொம்ப ஹார்டாக இருந்த ஒரு ஃபீல் இருந்ததுங்க. பட் டோஃபு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து ஒரு ஹெவியாக சாப்பிட்ட ஒரு ஃபீலே இல்லை. அதனால நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் டோஃபு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டோஃபு இப்போ எல்லா கடையிலுமே கிடைக்குது. பன்னீர் மாதிரியே தான், பட் வந்து அது மில்க் மேட் கிடையாது. மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, கேஷ்யூ, பச்சை மிளகா, ரெட் காஷ்மீரி சில்லி வத்தல், அரை தக்காளி இதெல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி இதாங்க மசாலா கட்டியாக வர கிரேவிக்கு. ஸோ அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ டோஃபு வந்து ரொம்ப ஃபைனாக இருக்குங்க. நம்ம கத்தி வந்து வச்சாலே அவ்வளோ அழகாக ஈஸியாக கட் பண்ணிடும். ஸோ இதிலவே எனக்கு அது தெரிஞ்சிருச்சு அது ஈஸி டைஜஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு. காஸ்கோல இந்த ஒரு பேக் வந்து நான் $5 எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த டோஃபு பேக்கு கிரிக்லாண்ட் பிராண்டுங்க. இதுக்குள்ளே வந்து 4 பேக் வந்து சேர்ந்து இருந்ததுங்க. இப்போ ஒரு பேக் நம்ம எடுத்தோம் அப்படின்னா காலையில் மதியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வேளை இல்லை மதியம் நைட்டு சப்பாத்தி பண்ணிட்டோன்னா 2 டைம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம பிரியாணி அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஏர் ஃப்ரையரில் சில்லி மாதிரி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டோஃபு. நான் வந்து பன்னீரோட நான் பொதுவாக எப்பயுமே காஸ்கோல பன்னீர் தான் எடுப்பேன். பட் இனி அடிக்கடி டோஃபு ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஓகே, நம்ம சமைச்சிட்டு பேக் அகைன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். கொரியர் எக்ஸ்பீரியன்ஸ். 1 கிலோக்கு $100 அதிகம் பண்ணியிருக்காங்க. பார்சல் வீட்டுக்கு வந்து 10 நாளைக்குள்ள மறுபடியும் ஒரு $100 சொல்லிட்டு இந்த ஒரு 1 மந்த்லே கொரியரோட சார்ஜ் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹைக்காக தாங்க ஆன ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்குது. சரி ஓகே நம்ம செக் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி செக் பண்ணி பார்த்தேங்க. எதனாலங்க பார்சல் தனித்தனியாக வருது, அது மட்டும் இல்லாமல் எதனால வந்து ப்ரைஸ் இவ்வளோ அதிகமாக்கியிருக்கீங்க, இங்கே வந்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது, இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட செக் பண்ணி பார்த்தோம். நாங்கள் கொரியர் அனுப்பின அந்த பர்சன் கிட்ட கால் பண்ணி கேட்கும் போது அவங்களும் சொன்னாங்க வர எல்லா பார்சலும் இந்தியாவில இருந்து மேக்சிமம் அமெரிக்காவுக்கு வர எந்த பார்சலாக இருந்தாலும் அந்த துபாய் ரூட்டு அப்படி இல்லைன்னா மிடில் ஈஸ்டியன் கண்ட்ரி வழியாக தாங்க டிரான்சிட் ஆகி பார்சலே இங்கே வருது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி ரீசெண்டாக துபாயில் நிறையா நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அதனால அந்த நாட்டை கடந்து வேற நாட்டுக்கு வர பார்சல் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் செக் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று சொன்னாங்க பாக்ஸ் எல்லாமே தனித்தனியாக எக்ஸ்ரே மூலமாக பயங்கரமாக கஸ்டம்ஸில் செக் பண்ணி தாங்க பார்சல் வந்து அடுத்த ஃப்ளைட்டுக்கே அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு ஃப்ளைட்ல வந்து இப்போ வந்து அதிகமாக எடை இருக்கிற ஒரு பார்சலை வந்து மேக்ஸிமம் அனுப்ப மாட்டாங்களாங்க. அதுக்கு ஒரு லிமிட்ஸ் இருக்குமா. அதனால தான் இப்போ நாங்கள் 35 கிலோ வந்து பார்சல் அனுப்ப சொல்லும் போது அவங்க வந்து அதை 2 பாக்ஸாக பிரித்து வேற வேற ஃப்ளைட்டில் வந்து அனுப்புவாங்களாம். ஸோ இதனால நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஒரு நாளும் இன்னொரு பாக்ஸ் இன்னும் 2 நாள் கழிச்சோம் உங்கள் கையில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் முன்னாடி தெரியாதுங்க. பார்சல் அனுப்புனதுக்கு அப்புறம் தாங்க நாங்கள் இவ்வளோ நோட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயரில் 2 or 3 டைம்ஸ் வந்து நான் பார்சல் வாங்கியிருக்கேனா. ஸோ ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு சேலஞ்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருக்குது. இன்னைக்கு காலையில் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால ஹஸ்பண்ட் வந்து டெட்ராய்ட் வரைக்கும் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அங்கே ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் பேக் அகைன் வந்து தாங்க நான் லஞ்சே சமைக்க ஆரம்பித்தேன். இந்த டோஃபு பேக் வந்து லாஸ்ட் வீக் வாங்கினனால அதை ஓப்பன் பண்ணி சமைச்சிடலாம்னு சொல்லிட்டு சப்பாத்தி டோஃபு கிரேவி தான் பண்ண லஞ்சுக்கு. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை போல் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து ஹாஃப் டே தான், அப்புறம் அடுத்து இருக்க எல்லா நாளும் ஃபுல் டே ஸ்கூலுங்க. ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்த் தான் தம்பி வந்து என்கிட்ட கேட்பாங்க, அம்மா நான் கிச்சனுக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்பான். ஏதாவது ஒரு வேலை இருந்தா அப்படியே சாருக்கு கொஞ்சம் சொல்லிட்டேன்னா அவர் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கனால இன்னைக்கு சப்பாத்தி போடுறியாப்பா தங்கமே அப்படின்னு கேட்டனால சரி ஓகேம்மா நீங்க சப்பாத்திக்கு இப்போ செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க நான் சப்பாத்தி போட்டு எடுக்கிறேன் அப்படின்னா. ஸோ தம்பி தாங்க ஹெல்ப் பண்ண அன்னைக்கு லஞ்சுக்கு. இந்தியால இருந்து சரி வேற எந்த ஊர்ல இருந்தும் சரி வேற ஏதாவது கண்ட்ரிக்கு நம்ம பார்சல் அனுப்ப போறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளோட ஆதார் கார்டு எல்லாமே கொஞ்சம் கிளியரா செக் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்தியால நீங்க யார்கிட்ட கொண்டு போய் பார்சல் அனுப்ப சொல்லி கொடுக்குறீங்களோ, இப்ப கருடவேகா இல்ல நிறைய கொரியர் சர்வீஸ் இருக்குல்லங்க, ஸோ யாருக்கிட்ட நீங்க கொடுத்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஆதாரை செக் பண்ணி உங்களோட அட்ரஸ் அப்புறம் உங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே அவ்வளோ தெளிவா வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க பார்சலே பேக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அது எல்லாமே நம்மளோட கொரியர் பாக்ஸ்லேயும் ஒட்டுறாங்க.
ஸோ அவங்க இப்போ யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோட நேமு, காண்டாக்ட் நம்பர், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸுமே அந்த பார்சலில் பேப்பரில் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஒட்டி வைக்கிறாங்கங்க. இது எல்லாமே கஸ்டம்ஸில் பாக்ஸை உள்ளே ஓப்பன் பண்ணாமல் அவங்களுக்கு ஈஸியாக எடுத்து செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த அட்ரஸ் டீட்டெயிலாக இருக்கட்டும், ஆதார் கார்டில் ஏதாவது ஒரு சேஞ்சஸில் ஒரு கொஞ்சமாக மிஸ்டேக் இருந்தாலுமே நம்ம பார்சல் எங்கேயாவது சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ரூல் எல்லாமே இந்தியா டு அமெரிக்காவான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் எந்த ஊர்ல இருந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு அனுப்பும் போதுமே பார்சல் வந்து வெளியே போகுது அப்படின்னால கண்ட்ரி விட்டு கண்ட்ரி. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்கியிருக்காங்களாங்க அந்த இயர். இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் போக வேற என்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஊறுகாய், நெய், எண்ணெய் இந்த மாதிரி ஒரு லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்லங்க. ஸோ அது வந்து இப்போ அனுப்புவது கொஞ்சம் கஷ்டமாக தான் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். முன்னாடி வந்து அது எல்லாமே ஈஸியாக வரும். இப்போ அம்மா வந்து ஊறுகாய்லாம் போட்டுலாம் முன்னாடிலாம் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ அதெல்லாமே வாங்க மாட்டுக்காங்கங்க. அனுப்பக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுறாங்களாம் பார்சல் பேக் பண்ணும்போதே. ஸோ அது போக நம்ம லேபிள் இல்லாமல் நிறையா பார்சல்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரேப் பண்ணி வந்ததுன்னா அது கஸ்டம்ஸில் வந்து அதை வந்து அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்து கீழே போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால நீங்கள் ஏதாவது ஒன்று அனுப்புறீங்கன்னா அது பிராண்டட் லேபிள்ஸ் இருக்கணும். இல்லை பிராண்டட் லேபிள்ஸ் இல்லாமல் இப்போ வீட்டிலே பண்ணுறாங்க ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் அப்படின்னா அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். அதில் என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வந்து அவங்க கொரியர் பேக் பண்ணி அனுப்புகிறவங்களே உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்ககிட்ட கேட்டு அவங்களே அது எல்லாமே ரெடி பண்ணி அந்த பாக்ஸில் ஒட்டி வச்சுருவாங்க. ஸோ அதனால இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பேக் பண்ண போகும்போதே இது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது தாங்க. இதெல்லாம் போக செடி வகைகள், இப்போ நிறைய பேர் சீட்ஸ் எல்லாமே கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வந்து அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா மூலிகை பொடி அந்த மாதிரிலாம் அனுப்புவாங்கல்ல. அது எல்லாமே இப்போ வந்து டோட்டலி அனுப்பக்கூடாதுங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா ரூல் போட்டிருக்காங்களாம். அதெல்லாம் இங்கே வராதுன்னு சொல்றாங்க அதர் கண்ட்ரீஸ்க்கு. ஐ மீன் நீங்கள் இந்தியாவிலேருந்து வீட்டிலேருந்து பார்சல் அனுப்பும்போது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு தனியாக ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்க. அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கண்டிஷன்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு அனுப்புற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பார்சல் பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ இம்போர்ட் டியூட்டி வரி எங்களுக்கு இந்த தடவை டேக்ஸ் நாங்கள் பே பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்க. சுங்கு வரி கெட்டி தான் நான் வாங்கினேன். பார்சல் ஒரு வாரம் கழிச்சு எங்களுக்கு சுங்கு வரி வந்து மெசேஜ் வரும். யார் நம்பர் வந்து டெலிவர் கொடுத்துருக்கீங்களோ அவங்க நம்பருக்கு வந்து சுங்கு வரி அனுப்ப சொல்லி பண்ணுறாங்க. இன்னும் இந்த தடவை வந்து 35 கிலோ வாங்கினால எனக்கு வந்து $35 வந்து பே பண்ண சொல்லி வந்திருந்தது. எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இது சுங்கு வரிங்கிறது. பட் இதுக்கு முன்னாடி நான் இது பே பண்ணதே கிடையாது. பட் இது எதனாலன்னு சொல்கிறேன். அங்கே செக் பண்ணி பார்த்ததுல எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தாங்க இது. கஸ்டம் டெக்ளரேஷன்ல இருந்து இப்போ பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் எல்லாமே பொருள் பாக்ஸோட பேக் பண்ணும்போது ஒட்டணும் அப்படின்னு சொன்னேன். டிக்ளேர்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம பாக்ஸுக்குள்ள இருக்கிற பொருளோட வேல்யூ வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஸோ அது வந்து அமெரிக்காவுக்குள்ள வந்து அவங்கெல்லாம் கஸ்டம்ஸில் செக் பண்ணி இம்போர்ட் டியூட்டிலாம் பண்ணும்போது அதுக்கு தனியாக ஒரு வரி வந்து கெட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ற சுங்க வரிங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு டிப் சொல்லுங்க. இப்போ நம்ம இனிமேல் அனுப்புறவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு 4 டிப் சொல்றேங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து. கஸ்டம்ஸ்ல வந்து பாக்ஸ் நமக்கு கையில மாட்டாம நம்ம வீட்டுக்கு சேஃபா பாக்ஸ் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ 30 or 40 கிலோக்கு மேல அனுப்புறீங்க அப்படின்னாலே 2 பாக்ஸை போட சொல்றது ரொம்பவே சேஃப் தாங்க. அப்படி போடும்போது நமக்கு வந்து பாக்ஸ் வந்து தனித்தனி டேட்ல வந்தாலுமே பொருளுமே டேமேஜ் இல்லாம கொஞ்சம் சேஃபா வரும். ஏன்னா 40 or 50 kg அனுப்பும்போது ஒரே பாக்ஸ்ல மொத்தமா போட்டாங்கன்னா சம்டைம்ஸ் ஏதாவது இப்போ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நொறுங்குற சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரிச்சு போடும்போது நம்ம கொஞ்சம் சேஃபாவே வருதுங்க. அப்புறம் செகண்டா வந்து ட்ராக்கிங் ஐடி பார்சல் அனுப்புறோன்னே வாங்கி வச்சுக்கோங்க. ட்ராக்கிங் ஐடி உங்க கையில இருந்ததுன்னா நீங்க பயப்பட தேவையே இல்லை. பாக்ஸ் எங்க வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். நாங்க ஒரு தப்பு பண்ணதை நீங்க பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேட்டுருங்க. கால் பண்ணி கொரியர் யார்கிட்ட இருந்து அனுப்புறீங்களோ அவங்க கிட்ட 1 கிலோக்கு எவ்வளவுன்னு கேட்டுருங்க. ஸோ இது வந்து எனக்கு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். 1 கிலோ வந்து 930 ரூபாய்க்கு வந்து வாங்கினது. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்டே கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க டிசைட் பண்ணுங்க எவ்வளோ கிலோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்டா நான் சொல்றது, கண்டிப்பா பேக்கிங் லிஸ்ட் இல்லாம எந்த கொரியர் காரங்க கிட்ட இருந்தும் நீங்க பார்சல் அனுப்ப சொல்லாதீங்க அதர் கண்ட்ரீஸ்க்கு. ஸோ பேக்கிங் லிஸ்ட் டீடைல்ஸ் வந்து இல்லைனாலே பார்சலை வந்து கஸ்டம்ஸ்ல பிடிச்சிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.